வகையில் அரசு ஏற்பாடு செய்தது. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 850 பேர் போக மீதமுள்ளவர்கள் தற்பொழுதும் RCH தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான் மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மாத தொகுப்பூதியம் 1500 என்பது மிக மிக குறைவான ஒரு தொகையாகும். இந்த 1500 ரூபாயில் யாருமே குடும்பத்தை நடத்த முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் இந்த RCH தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக சிரமங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். எனவே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்ததின் காரணமாக சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய RCH தூய்மை பணியாளர்களுக்கும் மாத தொகுப்பூதியம் 1500 என்பது 5000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அது மனமாற பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 5000 ரூபாய் என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். மீதி உள்ளவர்களுக்கும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்து 19000 ரூபாய் மாத தொகுப்பூதியம் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் 1500 ரூபாய் என்பதை 5000 ரூபாய் உயர்த்தி வழங்கியது என்பது வரவேற்கத்தக்கது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் அறிவித்தவுடனேயே எங்கள் நிர்வாகிகள் சென்று மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து நேரடியாக நன்றியை தெரிவித்தோம். ஆனால் இதுவரை அந்த 5000 ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை. இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு RCH தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக ரூபாய் 5000 கிடைப்பதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மீதி உள்ள 850 பேர் போக மீதி உள்ள RCH தூய்மை பணியாளருக்கு அவர்கள் எப்பொழுது பணியில் சேர்ந்தார்களோ அந்த பணி நியமன மூப்பு அடிப்படையில் அவர்களுக்கும் உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக பணி நியமனம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக 60 வயதை கடந்தும் கூட பலர் இன்றும் RCH தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார ரீதியான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. யாருக்குமே இதில் பென்ஷன் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சேவை செய்வதன் காரணமாக 60 வயது நிறைவடைந்த RCH தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிதியை கொடையாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும். அல்லது தமிழ்நாடு அரசு அறிவித்தது போல மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தொகையை, நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும். ஒன்று, அவர்களுக்கு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அதை பணிக்குறையாக வழங்க வேண்டும். இந்த மாண்புமிகு அமைச்சர்களே கொடுத்த உறுதிமொழி. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழாவை சென்னை சைதாப்பேட்டை நடத்தினோம். அந்த விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 60 வயது நிறைவடைந்தவருக்கு நாங்கள் ஒரு கொடையை கொடுத்து, நிதியை கொடையாக கொடுத்து பணி ஓய்வு வழங்குகிறோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்தார். அந்த விழாவிலே அறிவித்தார். அதுவும் வரவேற்கத்தக்கது. எனவே அந்த அடிப்படையில் 60 வயது நிறைவடைந்த RCH தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக அந்த நிதியை ஒரு கொடையாக கொடுத்து அவர்கள் பணி ஓய்வு வழங்க வேண்டும். அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் நிலுவைத் தொகையை வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். 2017 அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை அடிப்படையில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஊதியம் வழங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த அந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் 2017 வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்து அவர்களுக்கு பழைய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க பணி ஓய்வு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் இந்த மாதிரி RCH தூய்மை பணியாளர் உட்படக்கூடியவங்களாம் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லாருமே பெண்கள் தான். எனவே இது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணிக்கொடையை கொடுப்பது என்பது, ஒரு கொடையை கொடுப்பது என்பது சமூக நீதியை காக்கின்ற செயல். எனவே சமூக நீதியில் அக்கறை உள்ள அரசாங்கம் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எந்த துறையும் இல்லாத அளவிற்கு இந்த RCH தூய்மை பணியாளர் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி
அவர்களை வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றி மாத தொகுப்பூதியம் 19,000 கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது என்பது சமூக நீதியை காத்த ஒரு செயலாகும். அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போலவே இதர பணியாளர்களுக்கும் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நியமிக்கப்பட்ட அந்த ஆர்சிஎச் தூய்மை பணியாளருக்கு இன்றைக்கு மாத விடுப்பு வழங்கப்படவில்லை, வார விடுப்பு வழங்கப்படவில்லை, தேசிய விடுப்பு நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் விடுப்பு வழங்கப்படவில்லை. எனவே வார விடுமுறை வழங்க வேண்டும். அதே போலவே அவர்களுக்கு மாத தொகுப்பூதியமாக வழங்க வேண்டும். தினக்கூலி அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 27 நாட்களுக்கு மட்டும்தான் ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்த நாட்களுக்கும் ஒரு மாதத்தில் ஊதியத்தை வழங்க வேண்டும். அதை மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வார விடுமுறை வழங்க வேண்டும். ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை விட வேண்டும். அதே போலவே அரசு விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு வந்து விடுமுறை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு கொரோனா வார்டு உள்ளேயே இவர்கள் வந்து சிறப்பாக சேவை செய்திருக்கிறார்கள். கொரோனா வார்டு உள்ளேயே பணியாற்றிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு அந்த கொரோனா கால ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 459 பேருக்கு விடுபட்டு போயுள்ளது. எனவே கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வார்டு உள்ளேயே பணியாற்றிய அந்த ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களை பட்டியல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர்கள் 450 பேர் இருக்கிறார்கள். அந்த 459 பேருக்கும் உடனடியாக ரூபாய் 15,000 ஏற்கனவே அரசு கொடுத்தது 15,000, அந்த 15,000 ரூபாய் அரசு வழங்கிட வேண்டும் என அந்த ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சென்னையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். அதில் ஏராளமான ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களும் கலந்து கொள்வார்கள் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் பிஜி நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலும் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அந்த தேர்வை எழுத உள்ளார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் அந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய வகையில் போதிய மையங்களை உருவாக்கவில்லை. அதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் சென்று அந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ரொம்ப ரிமோட் பிளேசஸ்லாம் போய் அவங்க தேர்வு எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜ மகேந்திரவரம் என்ற ஊரை வந்து போட்டிருக்காங்க. அது சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர். அதேமாதிரி நசரப்பட் என்ற இடத்துல போட்டிருக்காங்க, அது 400 கிலோமீட்டர். அப்புறம் காக்கிநாடாவில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்களில் போட்டிருக்காங்க. எல்லாமே காக்கிநாடா, கடப்பா அந்த மாதிரி எல்லாமே 3 டயர் சிட்டிஸாக இருக்குது. அப்போ இங்கே வந்து திடீர்னு டிக்கெட் கிடைக்கல, திடீர்னு வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அவங்களுக்கு இப்போ ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட் டிக்கெட்டும் கடுமையாக உயர்ந்திருக்கு. அப்புறம் பெண் மருத்துவர் வந்து போகணுன்னாக்கா அவங்களோட கூடுதலாக ஒரு நபர் போகணும். ஈவன் மருத்துவர்களுக்கே கூட ஒரு நபர் போகணும். ஏன்னாக்கா அந்த மையங்களில் போகிறப்ப இங்கே செல்ஃபோன் வச்சுக்க முடியாது, மணி பஸ் வச்சுக்க முடியாது, எந்த பொருட்களுமே வச்சுக்க முடியாது. அப்போ வெளியில் பாதுகாப்பாக அவையெல்லாம் வைத்துக் கொள்வதற்கு துணைக்கு ஒரு ஆளும் தேவை. அப்போ வந்து முதல் நாளே இங்கே சென்று தங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ தங்குவதற்கான இடவசதியும் கிடைக்காத நிலை இருக்கிறது. அதே போல் டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. போக்குவரத்து சிரமங்கள் இருக்கிறது. இது பெரிய அளவுக்கு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இது மிகுந்த பாதிப்பை அந்த தேர்வு எழுதக்கூடிய மருத்துவர்களுக்கு உருவாக்கும். தேர்வுக்கு முதல் நாள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிப்புகளை உருவாக்கினால் அது மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதுவதிலும் பாதிப்பை உருவாக்கும். அப்போ தேர்வை சிறப்பாக எழுத முடியாது. அதுவே தேவையில்லாத பொருளாதார செலவு, ஒவ்வொருத்தரும் 30,000 40,000 செலவு பண்ணக்கூடிய நிலையை வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிறது. மருத்துவ கல்வி தேசிய வாரியம் தான் அந்த தேர்வை நடத்துகிறது. அந்த தேசிய வாரியம் இந்த பிரச்சனையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுக்காமல் அவர்களாக இஷ்டப்படி தேர்வு மையங்களை போட்டிருக்கின்றார்கள். எனவே இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு மருத்துவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு இதனால் உள்ளாகிறார்கள். எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன, ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்றபோது அங்கெல்லாம் வந்து சென்டரை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியும். எனவே ஒன்றிய அரசும் மாநில அரசும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தமிழ்நாடு மருத்துவர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தேர்வுக்காக விண்ணப்பித்துள்ள அனைத்து தேர்வர்களும் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு மையங்களில் தேர்வு எழுதக்கூடிய சூழலை உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாங்கள் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.
அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதே போலவே ஏராளமான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. அதேபோல் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களையும் இந்த அரசு நியமிக்கவில்லை. இது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகளை உருவாக்குகிறது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி புதிய மருத்துவர்களையும், செவிலியர்களையும், மருத்துவத்துறை பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக புதிய பேராசிரியர்கள் பற்றாக்குறை. தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. அதை 4 மாதத்தில் சரி செய்ய வேண்டும். அந்த பேராசிரியர் பணிகளை நியமிக்க வேண்டும். அந்த பேராசிரியர் பணிகளை நிரப்ப வேண்டும் சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு, அதாவது பேராசிரியர் காலி பணிகளை நிரப்புவதற்கு ஏற்கனவே உள்ள துணை பேராசிரியர், இணை பேராசிரியர்களை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில், ஒன் டைம் மெஷர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில் ஏராளமான துணை பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசும் அதை செய்திருக்கிறது, தமிழ்நாடு அரசும் செய்திருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஏராளமான உதவி பேராசிரியர் இருக்கிறார்கள், இணை பேராசிரியர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை என்ற அடிப்படையில் 9 ஆண்டுகளை பிஜி முடித்து அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய அந்த பேராசிரியர்களை உடனடியாக ஒன் டைம் மெஷராக பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது மருத்துவ மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, மருத்துவக் கல்லூரிகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அவ்வாறு செய்யாவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்முடைய மருத்துவக் கல்வி இடங்கள், மருத்துவ படிப்புக்கான இடங்கள் குறைக்கப்படும். அது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உருவாக்கும். எனவே இவற்றை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக ப்ரொமோஷன் கவுன்சில் நடத்தி அந்த பேராசிரியருடைய பற்றாக்குறை போக்கி பேராசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இணை பேராசிரியர், துணை பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பல ஆண்டுகளாக அந்த இடங்கள் காலியாக இருக்கிறது. அது காரணம் தமிழ்நாட்டு அரசுடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான், பிரச்சனை தான், தவறு தான். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அந்த கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். தேசிய மருத்துவ ஆணையம் இன்றைக்கு பல்வேறு விதிமுறைகளை தளர்த்திருக்கிறாங்க. ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல விதிமுறைகள் தளர்த்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒன் டைம் மெஷராக இணை பேராசிரியர், துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும். அதற்கான கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பையும் ஆயுர்வேதா படிப்பான பிஏஎம்எஸ்ஐ ஒன்றாக கலந்து இணைத்து ஒரு புதிய படிப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கையாகும். நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கையாகும். ஆயுர்வேதா மருத்துவர்கள் தனியாக நடக்கட்டும், அதேமாதிரி நவீன அறிவியல் மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே இருக்கிற அதுவும் இருக்கட்டும். ஆனால் அதை விடுத்து நவீன அறிவியல் மருத்துவ படிப்புகளையும் ஆயுர்வேதா போன்ற படிப்புகளையும் ஒன்றாக கலந்து மிக்ஸோபதி என்ற ஒரு கோர்ஸை உருவாக்குவது என்பது நமது நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். எனவே ஒன்றிய அரசுடைய இந்த கொள்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கண்டித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு நாங்கள் நடத்திய மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக சொற்பொழிவாற்றினார். அந்த மகத்தான உரையில் அவரே மிக்ஸோபதி கூடாது, ஸ்பிரிச்சுவல் மெடிசின் சொல்லக்கூடிய ஆன்மீக மருத்துவம் கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர் சொற்பொழிவாற்றினார், பேசினார். மிகச்சிறந்த உரை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முதல்ல மிக்ஸோபதி என்பது கூடாது, ஆன்மீக மருத்துவம் கூடாது, மூட நம்பிக்கையில் கூடாது என்ற கருத்தை எங்களுடைய மாநாட்டில் தெரிவித்தார். அதேபோல நாடு முழுவதுமே ஒரு முதலமைச்சர் இந்த மிக்ஸோபதி எதிர்த்திருக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதுக்கான நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய பொது சுகாதாரத்துறை தற்பொழுது நவீன அறிவியல் மருத்துவத்தையும் சித்தாவையும் ஒன்றாக இணைத்து சிகிச்சை முறையில் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவித்திருக்கின்றார். எனவே இதுவும் கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மிக்ஸோபதியை எதிர்த்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன்மீக மருத்துவத்தை எதிர்த்திருக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோதிட மருத்துவத்தை எதிர்த்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை
மிக்சவ சித்தாவையும் ஆயுர்வேத நம்ம அலோபதி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய நவீன ஆயுர்வேத மருத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் சிகிச்சை வழங்குவோம் என்று சொல்வது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அந்த முடிவை திரும்ப பெற வேண்டும். அவ்வாறு திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் கடுமையான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம் என்பதனை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே ஒன்றிய அரசாங்கம் MBBSஐயும் BAMSஐயும் ஒன்றாக இணைத்து புதிய படிப்பை உருவாக்கக்கூடாது. அவ்வாறு உருவாக்க நினைத்தால் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் நாளைய தினம் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தடுப்பூசி போடுவதிலிருந்து VHNகளுக்கு, அதாவது கிராமப்புற சுகாதார செவிலியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்படுகிறது. அதே போலவே காலி பணியிடங்கள் 4000 பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்பவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை காரணம் காட்டி அந்த 4000 பணியிடங்களை நிரப்பாமல் அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய ஒரு நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது. மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் கிராமப்புற சுகாதார செவிலியர்களை மிக குறைந்த தொகுப்புகளில் போடுவதற்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல இடங்களில் போட்டுக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் கண்டித்து அவர்களும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாளைக்கு நடத்திருக்கிறாங்க. எங்களுடைய சங்கம் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரிக்கிறது. நாங்களும் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சரியான புள்ளிவிவரங்கள் நம்மளுக்கு இல்லை. ஆனால் ஏராளமான பணியிடங்கள், அதாவது பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்கிறது தெரியுது. அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்காக தான் கடந்த ஆட்சி காலத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஊதிய செலவு ஆகும் என்ற காரணமாக இருக்கலாம், என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனவே இது ஒரு சின்ன பிரச்சனை தான். அது ஒன் டைம் மெஷராக செய்ய முடியும். அது தேசிய மருத்துவமனை எதுக்காது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பேராசிரியர் பற்றாக்குறை என்பது தமிழ்நாடு அரசுடைய தவறான முடிவு, தவறான கொள்கையினால் ஏற்பட்ட பிரச்சனை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பிரச்சனை அது இல்லை. 36 மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. 2 விதமான பிரச்சனை இருக்காங்க. ஒன்று வந்து இத்தனை பேர் பேராசிரியர் வேணும், இத்தனை பேர் துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் வேணும். இங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து 5 ஆண்டுகள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிந்தாலே அசோசியேட் ப்ரொஃபஸராக அவங்க மாறிடணும். ஆனால் ப்ரொமோஷன் கவுன்சிலிங்கே நடத்தலை. ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்தாததுக்கு காரணம் என்னன்னா பல்வேறு வழக்குகளை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது மாறி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு அது புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக சட்டம் என்ன இருக்கோ அதற்கு ஏற்ப, புதுசாக இப்போ எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ அதற்கேற்ப, அந்த மருத்துவக் கல்லூரியில் எத்தனை மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்களுக்கு அதற்கேற்ப, நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொள்கை முடிவில் சில மாற்றங்கள் செய்து அறிவித்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்தி அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை அசோசியேட்டாக மாற்றுறது, அசோசியேட் ப்ரொஃபஸராக மாற்றணும். இதுக்கு வந்து கொள்கை முடிவு தான் எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருக்கிற பாலிசியை வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. கேஸ் போடுறது தவிர்க்கணும்னா இல்லை அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் காலேஜஸ்க்குனா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். அக்கார்டிங் டு த நியூ சிச்சுவேஷன் நியூ நீடு எடுத்து தான் ஆகணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் புதிய சூழலுக்கு ஏற்ப, புதிய சட்டங்களுக்கு ஏற்ப கொள்கை முடிவு எடுக்கணும். இப்போ வந்து பொதுமக்கள் முக்கியம், மருத்துவக் கல்லூரி முக்கியம், மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் முக்கியம். அதற்கு என்ன வேணுமோ அதற்கு ஏற்றாற் போல் நாம் தேவைப்படுகின்ற மாற்றங்களை நம்மளுடைய கொள்கை முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் MD முடிச்சுட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 9 வருஷம் யாருக்காச்சும் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் பற்றாக்குறை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் மெஷராக அவங்களை ப்ரொஃபஸராக மாற்றுங்க. இது எல்லாமே விரைவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டில் ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் 80% அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதற்கு வந்து கொள்கை முடிவு எடுத்தால் தான் முடியும். அதை எடுக்காமல் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற முடிவு பண்ணிங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்கா, அதனால we cannot go to the next step என்று சொல்வது மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகும். இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது. சென்ற ஆண்டு பிரச்சனை வந்தது, இந்த ஆண்டு பிரச்சனை வந்து ஒன்று. அடுத்த பிரச்சனை வந்து இவங்க பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வைக்கிறது. அரசு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேயாக நாங்கள் வரோம், டெய்லி வரோம், எவ்ரி சாட்டர்டே வரோம், அதை NMC எடுத்துக்கல, அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நியாயமான பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை அரசு மருத்துவர்கள் பிரச்சனைகளை அட்டண்டன்ஸ் கூட பிரச்சனையை அதை பேசி சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ணாமல் அதில் NMC ப்ராப்ளம் இருக்கான்னு இருக்கு. ஏன்னா மாநில உரிமையை ஒற்றுமையாக எடுத்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து NMC வரும்போது நாங்கள் அதெல்லாம் தான் அது வேணாம்னு சொல்லி சொன்னோம். மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமையே கிடையாது, ஓட்டு போடுற ரைட்டும் கிடையாது. அந்த
மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறதால அவங்க சொல்றது தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்காம டாக்டர்ஸ் மேல தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரேடியா ஃபோக்கஸ் பண்ணாம அந்த அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிற டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சரி பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் சரி செய்து உடனடியாக பேராசிரியர் பற்றாக்குறை என்ற அந்த பேப்பர்ல தான் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அது சரி செய்யப்பட வேண்டும். நம்ம கிட்ட அடிக்குவேட் மேன் பவர் இருக்காங்க, டெக்னிக்கலா சில இஷ்யூஸ் இருக்கு, அதை கொள்கை முடிவெடுத்து உடனடியாக அரசு செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பேராசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரெகக்னேஷன் இல்லைன்னா படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சப்படுவார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக அரசு தீர்த்து வைக்க வேண்டும். எந்த ஊர்ல சொல்றீங்க? ஆவடி வேளமலையில் மருத்துவமனை ஓப்பன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் நர்சிங்லேருந்து எல்லாமே, டாக்டர்ஸ் மட்டும் தான் ரெகுலர் டைம் ஸ்கேல். அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் அவங்களுக்கு நர்சஸ் பற்றாக்குறைன்னு ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு. நீங்கள் என்ன ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு மருத்துவமனை சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம பொதுச் செயலாளர் பேசும்பொழுது நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் இல்லை, அது இவ்வளோ வேகன்சிங்கிறதுலாம் வந்து ரிலேட்டிவ் கொஸ்டின்ங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம், தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார். அப்போ பல மடங்கு அதிகரிச்சிருக்க, ஒரு குறைந்தது 2 மடங்கு 3 மடங்கு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இது வந்து கொள்கை அளவில் பண்ணணும். ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் இருக்கிறது, அதை நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், இந்த இதுலேயும் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அந்த குழுவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஆர்சிஹெச் பணியாளர் வந்து சமூக நீதி கண்காணிப்போட தலைவரை நேரில் சந்தித்து குறை சொன்னாங்களோ அவங்களே பணியில் இருக்கும்போதே இறந்து போனார். ரொம்ப வருத்தமான விஷயம். அதற்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து இது பண்ணதில் அந்த 850 பேருக்கு வந்து மல்டிபர்பஸ் கொடுத்துருக்காங்க. அந்த முடிவை வந்து ஹாஸ்பிட்டல் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக பண்ணியிருக்காங்க. அந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஒரு அவுட் ஆஃப் தி ரூல்ங்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்களாம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வரல, இருந்தாலும் நம்ம அவங்க சமூக நீதியை மனதில் கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று முதல்வர்களுடைய அறிவுறுத்தல்படி அமைச்சர் அவர்கள் அதை செய்தார்கள். அதில் வந்து 1/3 பேருக்கு மட்டும்தான் இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. மீதமுள்ளவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். சென்ற வருடம் 2024 செப்டம்பர்லேயே ஒரு 200 பேருக்கு வந்து வேகன்சி இருக்குது என்று டிபிஎச் சார் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. பல இடங்களில் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, இருந்தும் நிறைவேற்ற இவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடாத சூழல் இருக்கிறது. அதனால தான் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து ஆகஸ்ட் 10 உண்ணாவிரதம் வந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக கவனஈர்ப்பு உண்ணாவிரதமாக இருக்கும். இந்த எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, எய்ம்ஸில் 1/3 ஃபேக்கல்ட்டி வந்து காலியாக இருக்கு. எல்லா எய்ம்ஸ்லையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் செய்தித்தாளே வந்திருக்கு. எய்ம்ஸில் 1/3 ஃபேக்கல்ட்டி பேராசிரியர் பற்றாக்குறை எய்ம்ஸில் நடக்குது. அதை ஏதாச்சும் என்எம்சி மிரட்டுதா? ஆனால் தமிழ்நாடு அரசு மாநில அரசுலாம் விட்டு மிரட்டுற ஒரு போக்கையும் என்எம்சி கடைபிடிக்கணும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசும் அந்த பேராசிரியர் பற்றாக்குறை போக்கணும், தேவையான நடவடிக்கை.